ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பராக ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் மேத்தி பராட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து 2 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஓமம் எடுத்து நல்லா கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், ஜீரகம் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்க மேத்தி லீவ்ஸ் 3 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஜிஞ்சர் கார்லிக் நல்லா க்ரஷ் பண்ணி 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே இப்போ தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப் ஆஃப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பாலாக வந்ததுக்கப்புறம் லைட்டாக மேலே கீ அப்ளை பண்ணி கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ குட்டி குட்டி பால்ஸ் நம்ம எவ்வளோ பெருசாக சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ளார் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மைதா இல்லை கோதுமை மாவே ட்ரை ஃப்ளாராக எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த ட்ரை ஃப்ளார் யூஸ் பண்ணி நம்ம டஸ்ட் பண்ணி நல்லா தின்னாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தேய்க்கும் போது எல்லா சைடும் ஈவனாக திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்து தேய்ச்சிக்கோங்க. ஜஸ்ட் லைக் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான். அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி எப்படி குக் பண்ணுறோமோ அதே மாதிரி தோசை டவாவில் நல்ல மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இதை புல்கா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆயிலோ கீயோ ஆட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நம்ம யூஷுவல் சப்பாத்தியை விட இந்த மேத்தி பரோட்டாவில் கொஞ்சம் கூட கீ போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் கஞ்சத்தண்ணை பார்க்காம நல்லா கீ அப்ளை பண்ணி சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணாலும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே வேணால் ஜஸ்ட் பிளெயின் கர்டோ இல்லை ரைத்தாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பசங்க கீரை சாப்பிட மாட்டேன்றாங்க, நாங்கள் வீட்டில் கீரை ரொம்ப சமைக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். கீரையை நம்ம இந்த வேலை இன்க்ளூட் பண்ணும்போது பசங்களும் ரொம்ப ஹெசிடேட் பண்ணாமல் தாராளமாக சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் ஆவது கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஃபேக்ட் இந்த மேத்தி பரோட்டா நம்ம சப்பாத்தி புல்கா விடவே இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம ஈஸியாக பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.